குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி டெய்லி கண்டஸ்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னா ஜூலை 7 2026 செவ்வாய்க்கிழமை கண்டஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பயிற்சி மையம் சார்பில் 2026 ஆண்டு காவலர் தேர்வுக்காக சிங்கப்பெண் அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து தொடங்கிக்கும். ஜூலை 1 தொடங்கி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸ்க்ரீனில் தர நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு வந்து டீட்டெயில் வேணால் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற ஆப்பில் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று, அதாவது ஜூலை 6 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 65 டெஸ்ட்டு 6 மாத காலம் நடக்குது. 6000 வினாக்கள் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த டெஸ்ட் பேட்சை இணைய விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்பில் வந்து டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்ட பஸ் பார்த்துடலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதுதான் பார்க்க போகிறோம். அடுத்தது முதல்வரின் மாநில இளைஞர் விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா அவகாசம் நீட்டிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்களது பணிகளை அங்கீகரிக்கும் வகையில் முதல்வரின் மாநில இளைஞர் விருது ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்கள் மற்றும் 3 பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுகிறது. விருதாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபாய் பரிசு, பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்படுது. அதன்படி நிகழாண்டுக்கான விருது பெற தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்க ஜூலை 6 வரை வாய்ப்பளிக்கப்படுகிறது. ஓகேங்களா? தற்போது அந்த அவகாசம் வந்து ஜூலை 13ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா நீட்டிச்சிருக்காங்க. இந்த விருதுக்கு விண்ணப்பிப்பவர்கள் 15 வயது நிரம்பியவராகவும் 35 வயதுக்குட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும். கடந்த நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கடந்த நிதியாண்டுன்றது 1/4 ஆரம்பித்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 31/3 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு எடுத்துவாங்க. இந்த நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்ட சாதனைகள் மட்டும்தான் கணக்கில் கொள்ளப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது தில்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில், அதாவது ஜேஎன்யூன்னு சொல்லுவாங்க, அமைக்கப்பட உள்ள திருவள்ளுவர் சிலையை திறந்து வைக்க வேண்டும் அப்படின்னு வந்து முதல்வர் ஜோசப் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் டி சாந்திஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நேரில் சந்தித்து அழைப்பு கொடுத்துருக்காங்க. தில்லியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஜேஎன்யூ, அதாவது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய முதல் பெண் தமிழ் துணைவேந்தராக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அறியப்படுறாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அதை வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து சம்மந்தமான ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. பொருளாதார வளர்ச்சி அடிப்படையில் உழைப்பு ஊட்டச்சத்துக்கு குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா வளரும்போது அவர்களது உழைக்கும் திறனும் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்கும். இதை கருத்தில் கொண்டு தான் வந்துன்னா காமராஜர் முதல்வராக இருந்தபோது தான் காங்கிரஸ் ஆட்சியில் இலவச கல்வியுடன் மத்திய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? காமராஜர் கொண்டு வந்தது அப்படின்னா மத்திய உணவு திட்டம். ஓகேங்களா? எம்ஜிஆர் கொண்டு வந்தது அப்படின்னா சத்துணவு திட்டம். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் அதிகமான பேறுகால மரணங்களும் சிசு மரணங்களும் ஊட்டச்சத்து குறைவான குழந்தைகள் ஏனைய மாநிலங்களோட குறைவாக இருப்பது வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட்டிருக்கு. தமிழகத்தின் சத்துணவு திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசியலில் நாடு தழுவிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய உணவு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போது பிஎம் போஷன் அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரில் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு திட்டமாக வந்து பார்த்திங்கன்னா வழங்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் அரசே சத்துணவு திட்டத்தை செயல்படுத்துகிறது. ஆனால் வேறு சில மாநிலங்களில் இஷ்கான் அப்படின்ற ஒரு அமைப்பும் அட்சய பாத்ரா அப்படின்ற அமைப்பும் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சத்துணவு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அளிக்கப்பட்டு வருது. ஓகேங்களா? அடுத்தது 5 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை அமைக்கப்படும் நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரை அடிப்படையில் மத்திய அரசு வரிகளையும் உதவி மானியங்களையும் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு பிரித்து வழங்கும். ஓகேங்களா? டாக்டர் அரவிந்த் பனகாரியா தலைமையில் 16வது நிதி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. 2026-31 ஆண்டுக்கான நிதி ஆணையம். இது ரொம்ப முக்கியமானது. 16வது நிதி ஆணையம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்குன்னா டாக்டர் அரவிந்த் பனகாரியா தலைமையில். இந்த ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வரி வருமானத்தில் 41% மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பிரதமர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா பயணம் மேற்கொண்டிருக்காரு. இந்த பயணத்தின் முதற்கட்டமாக இந்தோனேஷியாவுக்கு அவர் திங்கட்கிழமை சென்றிருந்தார். ஜகார்த்தா விமான நிலையத்தில் சென்ற அவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷிய அதிபரான பிரபோவா சுபியாண்டோ வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்றிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பயணம் மேற்கொண்டிருக்காரு. ஆஸ்திரேலியா பிரதமருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனி அல்பனேசி. அதேமாதிரி நியூசிலாந்து பயணம் மேற்கொண்டிருக்காரு. நியூசிலாந்துடைய பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா லக்சன் அவருடைய பேர். ஓகேங்களா? பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நம்ம நேற்றே பார்த்தோம். அதாவது லாஸ்ட்டாக பார்க்கும்போது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தம் செய்ய இருக்கிறாங்க மத்திய அரசு. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி தற்போது வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை கணக்கில் கொள்ளாமல் ரேஷன் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா அரிசிகள் வழங்கிட்டு இருக்காங்க. இந்த திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோ வீதம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அரிசி. ஓகேங்களா? அரிசி மற்றும் தானியங்கள் அதிகபட்சமாக 35 கிலோ வரைக்கும் தான் போக முடியும் அப்படின்றது வந்து அந்த சட்டம். இப்போ நீங்கள் குடும்பத்தில் 2 பேர் இருக்கீங்கன்னா 14 கிலோக்கள் வந்து அது கிடைக்கும். இப்போ 5 பேர் இருக்கீங்கன்னா
35 கிலோ இருக்கும். 7 பேர் இருந்தாலும் 35 கிலோ தான் கிடைக்கும். ஓகேங்களா? அதே பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேர் இருக்கிற வீட்டுக்கு 35 கிலோ தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோ தான் கொடுத்துருந்தாங்க. அதில் சிறு மாற்றம் செய்ய இருக்கிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் அந்த மாதிரி செய்யக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, மாநிலத்தில் நிறைய பொதுமக்களை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாவில் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனமான ஷியாம் பிரசாத் முகர்ஜியினுடைய 125 அடி உயர சிலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா வந்து பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு. கடந்த 1991ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கிறாரு. 1953ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்கிறார். ஓகேங்களா? ஜம்மு காஷ்மீர் முழுவதையும் இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாரு. சிறப்பு சட்டப்பிரிவு ஆர்டிகல் 370 நீக்க வேண்டும் வலியுறுத்தினார். ஓகேங்களா? அதன்படி பாஜக அரசு கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செஞ்சாங்க. ஓகேங்களா? அடுத்தது தாய்லாந்தில் பட்டாயா நகரில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்ற ஆசிய T20 அதாவது மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிருக்கு. பல்வேறு எடைப்பிரிவுகளில் இந்திய வீரர்கள் வீராங்கனை சிறப்பாக செயல்பட்டு 4 தங்கம் 7 வெள்ளி 9 வெண்கலம் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா விம்பிள்டனில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கண்ட செர்பியாவினுடைய நட்சத்திர வீரரான நோவாக் ஜோகோவிச் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி வரலாற்றில் அதிக வெற்றிகளை கண்ட வீரராக புதிய சாதனையை படைச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சுவிஸ் நட்சத்திர வீரரான ஃபெடரரினுடைய கணக்கை, அதாவது அவர் வந்து 105 ஆட்டங்கள் வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ வந்து நோவாக் ஜோகோவிச் வந்து 106 அப்படின்ற அளவில் வந்து இவர் முன்னிலையில் இருக்கிறார். சரிங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கடல் நீரை குடிநீராக்கும் திட்டங்கள். சென்னை அருகே உள்ள நெம்மேலி, பேரூர் இந்த 2 இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கடல் நீரை குடிநீராக்கும் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அடுத்த நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் இணையன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற ஆப் இருக்கும். ஆப்பில் போய் நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.